இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். உங்களை நிறைய படங்கள்ல பார்த்து உங்களோட வில்லத்தனத்தை நாங்கெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம். எப்படி உங்களுக்கு இந்த சினிமா ஃபீல்டுல என்ட்ரி ஆனீங்க? அப்போ ஸ்டென்மேன் பேசிக்காக. ஐம் ஆல்சோ ஸ்டென்மேன். கார்டு இருக்குது. நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா? எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் ஒருத்தர். இந்த காமெடிலாம் பண்ணியிருப்பார் நிறைய படத்தில். கட்டிங் அண்ட் ஷேவிங், பின் லேடன், அமெரிக்காக்காரனே தேடிட்டு இருப்பான். அவர் தான் அவரோட மேரேஜ் ஆல்பமில் தான் ஏதோ பார்த்துட்டு பாலாண்ணன் கூப்பிட்டாரு. ஆனால் அவர் தான் ஃபஸ்ட்டு பாலாண்ணங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு படம் நந்தா. மதுரையில் தான் பார்த்தாரு. இங்கே அமீரண்ணா பார்த்தாரு மெட்ராஸில். சரி நீ கரெக்டாக இருப்பா வாடான்னு சொல்லிட்டு மதுரைக்கு கூப்பிட்டு போயிட்டு மதுரையில் தான் பாலாண்ணன் பார்த்தாரு. மதுரை அமெரிக்கன் காலேஜில் தான் ஃபஸ்ட்டு பாலாண்ணனை மீட் பண்ணேன். பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டார். இப்போ இந்த ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னாரு. நடிக்க தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுன்னு என்ன. அப்போ நீ தான் வேணும் வான்ட்டு. அப்புறம் லைனா ஆஃப்டர் நந்தாவே நல்ல ஹிட்டு, நல்ல பேர் கொடுத்தது, நல்ல ஆர்டிஸ்ட்னு கொடுத்து லைனா படம். அதுக்கப்புறமே ஐஸ், தம்மு, மௌனம் பேசியது லைனாக பண்ணிகிட்டே தான் இருந்தேன். கில்லி வந்தோடனே கமர்ஷியல் ஹிட். பிரேக் த்ரூ கில்லி மூலமா கிடைச்சிருக்குல்ல.